உயிர்மை சொந்தங்களுக்கு வணக்கம். உயிர் எழுத்துக்கள் 12ல் 4வது உயிர் எழுதுங்க. ஈ. எவ்வளோ நேரத்தில் சொல்லணும்? ஒரு சொடர் 2 சொடர், அவ்வளோதான் அதுக்கான மாத்திரை. அதுக்கு மேல் தாண்டக்கூடாது. இப்போ மனிதனுடைய உடல் ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கிறோம் பாருங்க. நம்ம உடல் தான் தமிழ் எழுத்துக்கள் பிரதிபலிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல ல சொல்லுங்க. உங்களுடைய மூலாதாரம் அதிர்வடை. கழிவு வெளியேறும் பகுதிக்கு ல என்ற எழுத்து இருக்கு. உயிர் நாடிக்கு வ என்ற எழுத்து இருக்கு. அப்படின்னு நான் சொல்ற உறுப்பு கவனத்தில் வச்சு சொல்லுங்க. ர நம்முடைய வயிற்று பகுதிக்கு ராமன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ர. அடுத்தது விநாயகான்னு சொல்லுவோம். ய சொல்லுங்க, நம்முடைய நுரையீரல் கழுத்து பகுதி அதிர்வடை. அ சொல்லுங்க, நெற்றி அதிர்வடை. இப்போ இந்த எல்லா எழுத்துக்களையும் நம்ம மூளை கூட இணைக்கணும். இப்போ 5 உறுப்பு சக்கரம்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, நரம்பு மையத்தை தான் அப்படி சொல்லுவாங்க 7 சக்கரம் அப்படின்னு. இதை மூளை கூடையும் இதயத்து கூடையும் எப்படி இணைக்கிறது? அதுக்கு 2 எழுத்து இருக்குது. ஒன்று இம்மு, இன்னொன்று இங்கு. ல கூட இம்மு இங்கு சேருங்க, லாம் லாங்கு. மூலாதாரம் நமக்கு அதிர்வடையும். பா கூட சேருங்க, பம் பங்கு. ர கூட சேருங்க, ரம் ரங்கு. வயிறு அதிர்வடைதான். ஏன்னா கழுத்து அதிர்வடைக்குது என்ன பண்ணுறது? எம் எங். நம்ம நெற்றி பகுதி அதிர்னா அம் அங்கு. இப்போ முழு உடலும் அதிர்னா என்ன பண்ணோம்? ஓம் சொல்லணும். அவ்வளோதான். தமிழ் வெளியில் இருக்கா உடம்புக்குள்ளே இருக்கான்றத இப்போ இந்த எழுத்துக்களும் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. சொல்லி பாருங்க. இப்போ ஈ எப்படி எழுதுது அப்படின்னு பார்க்கலாங்களா? முதல்ல என்ன போடணும்? நேர்கோடு. அடுத்தது படுக்கை கோடு. அடுத்தது நேர்கோடு. அடுத்தது சுழி சுழி. ஈ. அவ்வளோதான். இது புரியணும்னா இது டபுள் சைட் டேப் இருக்குது இல்லைங்களா, வீட்டில் தூக்கி போடுற தொடப்பு குச்சி தான் இருக்குது. அதை வச்சு ஒட்டிட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கும். அதில் அது பக்கத்தில் நீங்கள் வரையும் போது எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. நேர்கோடு பக்கத்தில் ஒரு கோடு போட சொல்லுங்க. படுக்கை கோடு பக்கத்துலேயே ஒரு கோடு. நேர்கோடு ஒரு கோடு வரையும் போது ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இங்கே பாருங்க, முதல்ல என்ன இருக்கு? நேர்கோடு. அடுத்தது படுக்கை கோடு. 3வது என்ன இருக்குது? நேர்கோடு. 4வது சுழி. 5வது சுழி. ஈ எழுதியாச்சு. இந்த குறியீடை வச்சு நம்ம நோட்ல காமிப்போம் இல்லையா, அங்க பாருங்க. முதல்ல என்ன போட போறோம்? நேர்கோடு. 2வது படுக்கை கோடு. இது கீழே இருந்தும் மேலே போடணும். நேர்கோடு, படுக்கை கோடு, நேர்கோடு, சுழி சுழி. ஈசல்.